ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசோட நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். புதிய புதிய வேலைவாய்ப்புகள் நமது யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கோம். இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை இங்கே இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தமிழ்நாடு அரசோட நிரந்தர வேலைவாய்ப்பு இந்து அறநிலையத்துறையில் ஒரு நிரந்தரமான பணிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் 30/6/2025. வேலைவாய்ப்பு பற்றி விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில், தேக்கம்பட்டி, மேட்டுமலை மாவட்டம், கோவை மாவட்டத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்ய 30/6/2025 பல்வேறு பதவிக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா முதல் பதவி சீட்டு விற்பனையாளர். ஒரு காலி பணியிடங்கள் வச்சு 18,500 இருந்து 58,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு இணையான கல்வித் தகுதி இருக்கிறவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பதவி காவலர். 2 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு 15,900 இருந்து 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பதவிக்கான கல்வித் தகுதி தமிழில் படிக்க எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து கூர்க்கா பதவிக்கு 1 காலி பணியிடங்கள். இதற்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஏவலர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள். இதற்கு பார்த்தீங்கன்னா 10,000 31,500 வரைக்கும் சொல்லி தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. சலவை தொழிலாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள், திருவழகு தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பெருக்குபவர்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள். உபகோயில் எழுத்தருங்கிற பதவிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். உள்துறை பணியிடங்கள் சொல்லக்கூடிய ஓதுவார் பணிக்கு 18,000 58,600 வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களில் நடத்தப்படும் தேவார பாடசாலை வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட துறைகள் குறைந்தபட்சம் 3 ஆண்டு படித்திருக்க வேண்டும் போன்ற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமான தகுதிகள் சொல்லி விண்ணப்பதாரர் 1/7/2024 அன்று 18 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். இந்து மதத்தை தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். மேலுரை மீது அதை கவர் மேலே என்ன பதவிக்கு விண்ணப்பம் செய்கிறீங்கன்னு சொல்லியிருக்கணும். அடுத்து நேரடி நியமனம் இந்து சமய சட்ட விதிக்கு உட்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 100 ரூபா அப்ளிகேஷன் சார்ஜஸ் உண்டு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பம் இருக்கணும், விண்ணப்பம் செய்து மீண்டும் நல்ல வேலைவாய்ப்பு தகவலுக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.